சாத்தானுடைய இரண்டாவது தந்திரம் என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் எனக்கும் உறவு இல்லாதபடி நான் தேவனற்றவனாகவே இருக்கணும். இது சாத்தானுடைய இரண்டாவது தந்திரம். முதல் தந்திரம் என்ன? என்னுடைய குறைகளை நான் உணரவே முடியாதபடி என் இருதயத்தை வஞ்சித்து வைப்பான். இதான் முதல். இரண்டாவது காரியம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலும் எனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் என்ன இருக்காது? உறவு இருக்காது. உறவு இருக்காது. தனிப்பட்ட விதத்துல நான் தேவனை நேசித்து தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து அந்த தேவனோடு உறவாடக்கூடிய பிள்ளைதான் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். என்ன செய்ய முடியும்? இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வருவோம் போவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி தேவை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை. தனிப்பட்ட விதத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோடு உறவாட பழகி கொள்ளணும், தேவ சமூகத்துல உட்கார பழகி கொள்ளணும், அவரோடு பேச ஆரம்பிக்கணும், அவருடைய சமூகத்துல காத்து இருக்கணும். எனக்கு நேரமே இல்ல பிரதர், எனக்கு நேரமே இல்ல அப்படின்னா ஆண்டவர் ஒரு காலத்துல சொல்லுவாரு, இல்லப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, உன்னை விடுவிக்க எனக்கு நேரம் இல்ல, உன்னை போஷிக்க எனக்கு நேரம் இல்ல, என்னை நோக்கி கூப்பிடுகிற அநேக பிள்ளைகள் உண்டு, நான் இங்க பாத்துக்கிறேன், நீ போமான்னு விட்டுவார். அநேக நேரத்துல ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாருன்னா, கொஞ்ச நாள் அப்படியே கிருபை அப்படின்னு விட்டுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம விட்டு விலகி இருக்கிறார் என்பதே நமக்கு தெரியாது. அதாவது ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருகிற போது ஆரவாரத்தோடு வருவார். சத்துரு சைலண்டா உள்ள வருவான். பிசாசு ஒரு மனிதனை விட்டு வெளியேறுகிற போது ஆரவாரத்தோட போவான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு விலகும் போது சைலண்டா போயிடுவார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், ஆவியானவர் கூட இருக்கிறார். நம்ம அப்படித்தான் யோசிப்போம். இரண்டாவது தந்திரம் என்ன அப்படின்னா, நான் தேவனற்றவனாகவே வாழணும். இந்த உலகத்துல நான் தேவனை அறிவதற்கு முன்பாக எனக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை, நான் தேவனற்றவனாக வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், நான் சபையில இருந்தாலும், நான் சர்ச்சுக்கு வந்தாலும் நான் தேவனற்றவனாகவே இருக்கணும்.